பயிற்சி 8.3ல மூணாவது சம் பார்க்க போறோம். ஒரு சமவாய்ப்பு சோதனையில் ஒரு நிகழ்ச்சி A என்க. இங்கு B of A is to B of A bar equal to 17:15 மற்றும் N of S equal to 640 எனில் first one B of A bar, second one N of A காண்க. first givenல தான் அதை கொண்டு வர போறோம். கொடுத்துக்க இது என்னது கொடுத்துருக்காங்கன்னா B of A is to B of A bar equal to 17:15 கொடுத்துருக்காங்க. இந்த விகிதத்தை வந்து நான் எதா மாற்ற போறேன்னா பின்னமா மாற்ற போறேன். அப்போ B of A by B of A bar equal to 17/15. B of A equal to இங்கே டிவைடில் இருக்கக்கூடிய B of A bar அந்த சைடு கொண்டு போகிறேன். கொண்டு போனால் என்ன ஆகும்? 17/15 இன்டு B of A bar. நம்மளுக்கு ஒரு நிகழ்ச்சியும் அதில் இயலாத நிகழ்ச்சியையும் கூட்டினோம்னா ஒன்றுங்கிறது தெரியுமா? அதாவது B of Aயையும் B of A பாரையும் கூட்டினா ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். இப்போ B of Aக்கு பதிலாக அதோட வேல்யூ என்னங்கிறத போட போகிறோம். அதோட வேல்யூ என்னது? 17/15 இன்டு B of A பார்ன்னு இருக்கா, அதை போட போகிறேன். 17/15 B of A bar ப்ளஸ் B of A bar ஈக்குவல் டு 1. இப்போ இந்த 17 இந்த பகுதியில் இங்கே 15 இருக்குது, இங்கே இல்லை. அப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்கலாமா? பெருக்கம் என்ன வரும்? 17 B of A bar ப்ளஸ் 15 B of A bar பை 15. இந்த 15 குறுக்கு பெருக்கல் பெருக்கிருக்கோம் ஈக்குவல் டு 1. 17 + 15 வந்து என்ன கிடைக்கும்? அப்போ நம்மளுக்கு 17 + 15 32. 32 B of A bar. ரெண்டுலையுமே B of A bar இருக்கனால 17 15 என்ன செய்தோம்? கூட்டுதோம். கூட்டுனா என்ன வரும்? 32 B of A bar பை 15 ஈக்குவல் டு 1. அப்போ என்ன வரும்? B of A bar ஈக்குவல் டு என்னென்னு வரும்? இந்த 32/15 அந்த சைடு கொண்டு போனால் என்ன ஆகும்? 15/32. ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சாச்சா? அடுத்து செகண்ட் ஒன் வந்து என்ன கேட்காங்கன்னா N of A என்னன்னு கேட்காங்க. B of A bar வந்து 15/32. அப்போ B of Aங்கிறது என்னதான் இருக்கும் பாருங்க. 1 மைனஸ் B of A bar தானே. 1 மைனஸ் 15/32. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 1 32 மைனஸ் 15/32. அப்போ என்ன கிடைக்கும்? 17/32 கிடைக்குமா? இப்போ B of A ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கி? 17/32. நம்மளுக்கு தேவை N of Aயோட வேல்யூ தான் தேவை. N of Aயோட வேல்யூ அப்படின்னா B of Aயோட வேல்யூ N of A by N of S. ஆனால் N of Sங்கிறது என்னென்னு கொடுத்துருக்காங்க? 640ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த N of S பகுதி வந்து நம்மளுக்கு 240 இருந்துச்சுன்னா N of A என்னன்னு பார்க்கணும். அப்போ 32ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 640 N of S கிடைக்கும் அப்படின்னா ஒரு 20 மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும். இப்போ பகுதியையும் தொகுதியை இந்த 20ஆல் பெருக்குதேன். பெருக்குனா என்ன வரும் பாருங்க? 0 2 4 3 2 6. 32 எதை கொண்டு பெருக்குனா 64 கிடைக்கும். 2 கொண்டு தானே. அதனால் 32 × 20ன்னு எடுத்துக்கோங்க. 32 20 பெருக்குனா 640. அப்போ 17 20 பெருக்குங்க 0 7 2 14 மீதி 1 1 2 2 1 3 340/640. நம்மளுக்கு B of Aனாலே ஃபார்முலா ஒரு இதோட நிகழ்தகவுனாலே ஃபார்முலா நமக்கு என்னன்னு தெரியும்? N of A by N of Sன்னு தெரியுமா? N of S 640ன்னு கொண்டுட்டு வந்துட்டோம். அப்போ N of Aங்கிறது என்னது? 340.